கருமலையூற்று பகுதியில் இளம் மீனவர்களுக்கான கடற்றொழில் சட்டங்கள் மற்றும் கடல் வள பயன்பாடு தொடர்பான விழிப்புணர்வு சேலமர்வு நேற்று 5ஆம் தேதி நடைபெற்றது. மன்னார் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் அனுசரணையுடன் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு அதன் இயக்குனர் ஜே யாட்சன் பிகுராடோ தலைமை தாங்கினார். திருகோணமலை கருமலையூற்று பகுதியைச் சேர்ந்த சுமார் 110 இளம் மீனவர்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய இயக்குனர் ஜே யாட்சன் பிகுராடோ, நாட்டின் பொருளாதாரத்திலும் உணவு பாதுகாப்பிலும் மீனவர்கள் வகிக்கும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மீனவர்கள் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கின்றனர். அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டுமானால் நவீன காலத்திற்கு ஏற்ப சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விழிப்புணர்வு அமர்வில் திருகோணமலை மேற்கு கடற்றொழில் பரிசோதகர் ஆர் அரவிந்தன் வளவாளராக கலந்து கொண்டு விரிவான விளக்கங்களை வழங்கினார். அவரது உரையில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை தவிர்ப்பதன் சட்ட ரீதியான அவசியம் மற்றும் மீறல்களுக்கான விளைவுகள் குறித்தும், கடல் வளங்களை அழிக்காமல் எதிர்கால சந்ததியினரும் பயன்பெறும் வகையில் எவ்வாறு நிலையான முறையில் மீன்பிடியில் ஈடுபடுவது என்பது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் ஆழ்கடல் மீன்பிடியின் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து அவர் தெளிவுபடுத்தினார். பெருமதியான கடல் சொத்துக்களையும் கடல் வளங்களையும் தன்னகத்தில் கொண்டதற்கு அப்பால மிகவும் பெருமதியான துறைமுகங்களில் எங்களகத்தை கொண்ட இந்த துறைமுகத்தில் நின்று கதைப்பது மிகவும் வரப்பிரசாதம். அந்த வகையில் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் முஸ்லிம் சகோதர மீனவ பிரதிநிதிகளுடனான கூட்டு கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த மீன்பிடி கலந்துரையாடலின் பிரதான நோக்கம் மீனவர்களுடைய பொருளாதார மற்றும் அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாடு தொடர்பானதாகவும், அதே நேரத்தில் எங்களுடைய மீனவ வளங்களை பாதுகாப்பது, மீனவ சட்டங்கள் மட்டுமன்றி மீனவர்களுடைய மீன்பிடி வளங்களை எவ்வாறு பாதுகாப்பது, இயற்கையாக எங்களுக்கு வழங்கப்பட்ட வளங்களை நாங்கள் சட்டவிரோத மீன்பிடியாக இருக்கலாம், தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளாக இருக்கலாம், மற்றும் ஏனைய மீன்பிடி வளங்களை சூறையாடும் செயல்களாக இருக்கலாம், அவற்றிலிருந்து மீனவ வளத்தை எவ்வாறு பாதுகாப்பது தொடர்பாக எங்களுடைய இந்த பகுதிக்கு பொறுப்பான மீன்பிடி பொறுப்பு அதிகாரியினால் ஒரு செயல் அமர்வு ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கு அதற்கு பிரதான அனுசரணையாக மெசிடோர் நிறுவனம் இன்று காணப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு செயல் அமர்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய நோக்கம் வடகிழக்கில் இருக்கிற இளம் மீனவ சமூகங்களை ஒன்று சேர்த்து கூட்டாக மீனவ வளங்களை பாதுகாப்பதுடன் பொருளாதார மேம்பாடை நோக்கி நகர்த்துவதும், அவர்களுக்காக மீன்பிடி சட்டங்கள் உருவாக்கப்படும் போது மீனவ சமூகங்கள் அதை தெரிந்து கொண்டு தெளிவான பார்வையுடன் பார்ப்பதற்கான சட்ட வழிகாட்டுதலையும் எங்களால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதன் ஒரு பகுதி தான் தற்போது இன்றைக்கு திருவோணமலை பகுதியிலே முன்னெடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் போன்ற இடங்களில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வருகின்ற நாட்களில் மட்டக்களப்பு மற்றும் எங்களுடைய அம்பாறை மாவட்டங்களிலேயும் இந்த இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக எங்களால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. நன்றி.